நடப்பது நாளை மாறிப்போகும். மனம் கலங்காமல் இரு. ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, எது நடந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு. உன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க பழகு. அதுதான் உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கும். அந்த நம்பிக்கையே உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கும். நம்பிக்கையோடு இரு. நாளை உனக்கான மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. உன்னுடன் உன் உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என் கண்மணியே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நீ விரும்பியது அனைத்துமே நீ விரும்பியபடியே நடக்கும். அதை நான் நடத்தி வைப்பேன். உன்னுடைய விருப்பத்தில் உனக்கு நல்ல தெளிவு இருந்தால், அந்த விருப்பம் என்னவென்று நீ நன்றாக தெளிந்திருந்தால், உன்னுடைய லட்சிய கனவுகள் நிஜங்களாக மலர்வதற்கு ஒரே ஒரு வழி, அந்த சிந்தனைகளுக்கு மனதில் நிரந்தரமான இடத்தை கொடுப்பதுதான். ஆம், அந்த சிந்தனைகளுக்கு உன் மனதில் நிரந்தரமான இடத்தை கொடுக்க பழகு. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. அப்பொழுது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக வரும். எப்பொழுதுமே, எல்லா நிமிடமும், எல்லா நொடியும். விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம், காலம் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா? நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இதோ உன் பொறுமைக்கான பரிசு உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இனி நல்ல மாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இது உனக்காக உன் அப்பா கூறும் சத்திய வாக்கேதான். வாழ்க்கையை வெறுத்து விடாதே. ஒரு நாள் நிச்சயமாக விடியும். அந்த விடியலில் உன்னை தேடி உன் வாழ்க்கையே வரும்.
சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர, முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன பயனாகிவிடப் போகிறது? யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக, ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாபடிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு, எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு, வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழப் பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே, உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம்.
இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம், கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைக்கும் தேவையில்லாத எண்ணத்திற்கும் உன் மனதில் வழிவகுத்துவிட்டு அந்த நேரத்தை வீணடித்து விடாதே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இது அனைவருக்கும் சமமே. நீ மட்டும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன் அடுத்த வேலையை நீ செல்ல, அந்த வேலையில் உன் கவனத்தை செலுத்த நீ முற்படுவதுதான் அனைத்திற்குமே நல்லது. நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயிபாபாவாகிய என் அப்பா என் கூடவே இருக்கிறார் என்ற உறுதியை உன் மனதில் வளர்த்துக்கொள். எதுவுமே நிரந்தரமல்ல. இங்கு ராஜாக்கள் கூலியாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்புதான். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. உன்னை சுற்றி இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனைத்து ரூபத்திலும் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் உன் மனக்குழப்பத்தாலும் என் வாக்கை, என்னுடைய உணர்வை, என்னுடைய பிம்பத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் நீ நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நான் உனக்கு கூறும் அறிவுரையெல்லாம் நீ தவற விட்டுவிட்டு பின் என்னிடமே ஓடி வந்து என் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறுங்கள் சாயிநாதரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து கதறுகிறாய். உன் வாழ்க்கையில் உன் சாயி தேவாவின் பரிமாணங்கள் எல்லா திசைகளிலும் இருக்கும். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்று நீ அதை உணர்ந்தாய். யார் மூலமாகவும் உனக்கான வழிகளை நான் தேர்வு செய்து கொடுப்பேன். அதைதான் இன்று நீ உணர்ந்திருக்கிறாய். யாரையும் முகத்தை பார்த்து எடை போடாதே. அது மிகவும் தவறான செயல். நீ ஒருவரை அப்படி நினைத்தாலென்றால் உன் சாயி தேவா முற்றிலும் அதை சிறிது நேரத்தில் நீ நினைத்தது தவறு என்று நான் உனக்கு உணர்த்துவேன். யாரையும் மிக சுலபமாக, மிக சாதாரணமாக எடை போட்டு விடாதே.
உன்னை விட அதிக பலசாலிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட உன் எண்ணங்களுக்கு மிக குறைவாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை போல் அனைவரையும் சமமாக எப்பொழுதும் எண்ணி விடாதே. வாழ்க்கையில் நீ மட்டும் முன்னேற வேண்டும் என்று இருக்காதே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இரு. அதை நீ செய்தால் உன் செய்கையை உன் சாயப்பா விரும்பி நேசிப்பேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ சிந்திக்கவும் முடியும். முடிந்ததை நினைத்து வந்ததை நினைத்து வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே உட்கார்ந்திருந்தால் எதையுமே தீர்க்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. எல்லோருக்குமே கஷ்டம் வரத்தான் செய்யும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இன்பமும் துன்பமும் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழவும் முடியாது, மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்டது, அவரவர் என்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக அவரவர்க்கு வந்துதான் சேரும். அனைத்து விஷயங்களிலும் உன்னை காப்பாற்ற, அனைத்து விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நானும் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நிம்மதியோடு உறங்கு. இதுவரை தூக்கத்தை தொலைத்திருந்த உன் கண்கள், நிம்மதியை துளைத்திருந்த உன் மனது இன்று இரவு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடு, தவறு ஏதும் இல்லை. ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துமாறு எந்த ஒரு சொல்லையும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அவர்களுக்குள் இருப்பதும் மனதுதானே, அதுவும் லேசான மனம்தானே. நீ கூறும் சொற்கள் அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டால் அது உன் வாழ்க்கைக்குதான் கஷ்டமாகிவிடும். உனக்கு அந்த வேதனையை யாராவது கொடுத்தால் உன் மனம் எவ்வளவு புண்படும் என்பதை நினைத்துப்பார். அதை நினைத்து பார்த்தாலே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாமாட்டாய். உன்னை ஒதுக்கும் உறவுகளை நீ மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்வும் நாளை விருட்சமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் உன்னை ஒதுக்கிய உறவுகளும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உன்னுடைய தோல்விக்கு பின்னால் நீ ஒருவர் மட்டுமே இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது மட்டுமல்லாமல் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பெற்ற 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய மற்றவர்களின் பிரார்த்தனையே நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருப்பவனே, உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவன் நானாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான பாதையில் நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்வேன். நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய், சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். நாளை விடியலில் எதிர்பாராத ஒரு அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ என்னிடம் வந்து நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். நாளை முதல் என்னுடைய திட்டம் உனக்கு புரியத்தான் போகிறது. உன்னை காப்பதற்காகவே என் கைகளை எப்பொழுதும் நான் விரித்தே வைத்திருக்கிறேன். உன்னை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துன்பங்களையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, பின் எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் சில பேரிடம், அது மட்டுமல்லாமல் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாயி தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன்.
இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றி அமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்ல தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல் உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆத்மார்த்தமாக என்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று ஒரு துளி கூட நினைக்காதே. உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாய் அப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன்.